அன்பான நேயர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் யாவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக கர்த்தர் நன்மையான ஈவுகளை தருவார். நன்மையான காரியங்களை நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளிலும் உங்களுக்கு அருமையான தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வேளை கவலையோடு இருக்கலாம், ஒரு வேளை எதிர்பார்ப்போடு இருக்கலாம், பல விதமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை உண்டாக்கின தேவன், உங்களை உருவாக்கின தேவன் உங்களோடு கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் பிரசனத்தில் நீங்கள் வாழ நான் வாஞ்சிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி அனுதினமும் ஆண்டவர் இயேசுவோடு அப்படிங்கிற நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் கிருபை செய்து கொண்டு வருகிறார். நிச்சயமாக உங்களுக்கு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான வார்த்தையை தேவன் உங்களுக்கு தருகிறார். பாருங்கள், ஒரு அருமையான தேவன் சொல்கிறார், உன் தேவனை கர்த்தர் ஆகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏன் பயந்துட்டு இருக்கிறேன்? ஏன் கவலைப்படுறேன்? ஆண்டு கேட்குறாரு, மகனே நீ பயப்படாத, அவன் வளர்க்குறத நான் பிடிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் உங்களை பயப்படாதீங்க அப்படிங்கிறாரு. எந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு பயம் உண்டாகும். அந்த பயம் உண்டாகிற நேரத்தில் ஒரு சத்தம் உங்கள் காதில் கேட்கட்டும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ அன்னதினமும் ஆண்டவர் இயேசுவோடு அப்படிங்கிறத தலைப்பை ஏன் ஆண்டு கொடுத்தாருன்னா, நான் உன்னோடு கொடுக்குறேன், நீ ஏன் மகனை பயப்படுறேன், நீ ஏன் மகளை பயப்படுற? அவர் எது ஏற்க உங்களோடு இருக்கிறாரு, உனக்கு துணையாக இருக்கப்படி இருக்கிறார். வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள், யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, இஸ்ரவேல் சிறுகூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணையாக வர்றேன். நாங்கள்லாம் சிறு பிள்ளையாக இருக்க காலத்தில் அந்த அமாவாசை இருட்டிலெல்லாம் போகும்போது ரொம்ப பயமாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் நாங்கள் ரொம்ப பயப்படுவோம். அப்போ ஒரு சில நாட்களில் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, மகனே பயப்படாதா, நான் உனக்கு துணைக்கு வரேன், நான் உனக்கு துணைக்கு வரேன். ஆமாம், ஒரு தாய் நமக்கு துணையாக வர்றது ரொம்ப சந்தோஷம். அதே போல் எங்கள் அக்காலாம் சொல்லுவாங்க, அம்மா எனக்கு துணைக்கு யார் வர்றது, எனக்கு துணைக்கு யார் வரீங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன், எனக்கு துணைக்கு யார் வரீங்களா? அப்போ யாராவது துணைக்கு வந்தால் அவங்க சந்தோஷம் போயிட்டு வந்துடுவாங்க. ஆமாம் வேலைகளே, இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலைகளுக்கு போகிறோம், நம்முடைய கடமையை செய்ய போகிறோம். இந்த நேரத்தில் நமக்கு துணைக்கு யார் வருவா? துணைக்கு யார் வருவா? இன்றைக்கி நான் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி, அவர் பாவம் குண்டு அடிபட்டு இறந்தபோது அவருக்கு துணையாக வந்தவங்க, துணையாக இருந்த அதிகாரிகள் அவரை காப்பாற்ற முடியல. துணையாக வந்த மெய் காப்பாற்ற படைகள், இராணுவங்க அவரை காப்பாற்ற முடியல. பரிதாபமாக இறந்து போயிட்டார். அவரோடு கூட ஒரு சில அதிகாரிகளாக இறந்துட்டாங்க. அவரை காப்பாற்ற முடியல. துணைக்கு வர்றவங்களே இல்லாமல் போயிடுறாங்க. இன்றைக்கி துணைக்கு வர்ற போலீஸோ, துணைக்கு வர்ற இராணுவமோ, துணைக்கு வர்ற யாராக இருந்தாலும் அவங்களால நம்ம காப்பாற்ற முடியாது. ஆனால் துணைக்கு ஒருத்தர் வர்றாரு, அவர் தான் ஆண்டவர் இயேசு. அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக வழக்காடுவார். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். உங்களுக்கு வழிகாட்டுவார். அது அனுதினமும் ஆண்டவர் இயேசுவோடு நீங்கள் பழகணும். அனுதினம் ஆண்டவர் இயேசுவோடு பேசணும். அனுதினம் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் நீ கொஞ்சம் நேரமாச்சும் உட்காரணும். அன்பு நேயர்களே, கவலைப்படாதீங்க, எனக்கு துணைக்கு யாரும் வரலையே, எனக்கு துணையாக யாரும் இல்லையே அப்படின்னு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? இந்த அருமையான மாதத்தில் ஆண்டு சொல்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், உன் தேவனாய் கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணைக்கு வரேன் சொல்லுகிறேன். பார்த்தீங்களா, பயப்படாதே. யாக்கோபு என்ன சிறு பூச்சியே, இஸ்ரவேல் சிறு கூட்டமே, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். அவர் சொல்கிறார் பாருங்க,
சிறு பூச்சி நீ, சிறு கூட்டம் நீ. ஏன் பயப்படுற? சிறு பிள்ளை பயப்படுவாங்க, சிறு கூட்டம் பயப்படும், சிறு பூச்சி பயப்படும். நீங்கள் ஒருவேளை நான் சின்னவன், நான் சிறியவன் அப்படின்னு இருக்கலாம். நீ கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். செபிக்கலாமா? எல்லா கண்களை மூடுங்க. அப்பாவை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, இந்த நாளில் என் அருமையான பிள்ளைகளை கண்ணைக்கு பாருங்கப்பா. நீங்கள் ஒவ்வொரு கண்ணைக்கு பாருங்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், நீ பயப்படாத மகனே, நீ பயப்படாத மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அப்போ வாக்கு கொடுக்குறக்கா நன்றி தகப்பனே. அந்த தினமும் ஆண்டவர் இயேசுவோடு அப்படிங்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்கள் துணையை நெல்லுங்க ஆண்டவரை, நீங்கள் துணைக்கு போங்க ஆண்டவரை. எந்த இருட்டோ, எந்த சாமமோ, எந்த ஆண்டவரை காடு மலைகள், ஆண்டவர் வனாந்திரமோ, எந்த இடத்துக்கு அவங்க கடந்து போகிறாங்களோ தெரியாது சாமி. எவ்வளோ தூரம் போகிறாங்களோ தெரியாது, எவ்வளோ கடலை தாண்டி போகிறாங்களோ தெரியாது, எவ்வளோ மலைகளை தாண்டி போகிறாங்களோ தெரியாது. ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாத மகனே, நான் உனக்கு துணையாக வர்றேன், நீ பயப்படாதே என்னப்பா நீங்கள் சொல்கிற வார்த்தை அவர்களே ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆட்டுட்டு தேட்டுட்டோம். நீங்கள் துணைக்கு போங்க ஆண்டவரை, நீங்கள் துணைக்கு போங்க, துணையாக இருங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அன்பா நேர்களே, கவலைப்படாங்க, தைரியமாக போயிட்டு வாங்க. உங்கள் வேலைக்கு போகிறதாலும் சரி, தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ணாலும் சரி, ஒன்றும் பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு துணை வருவார். ஆமென்.